இன்றைய நிகழ்ச்சியும் தமிழ் மொழி சார்ந்த விடயமாக, தமிழ் மொழியின் அருமை பெருமைகளை அறிந்து கொள்ளும் விடயமாக அமைய போகின்றது. அந்த வகையில் திரு சங்கரப்பிள்ளை முருகையா எம்ஏ, இவர் முன்னாள் விரிவுரையாளர், யாழ் பல்கலைக்கழகம், லண்டன் தமிழ் கல்வியகத்தில் டைரக்டராக பணியாற்றி கொண்டிருப்பவர். அதே நேரத்தில் உலக தமிழ் சாதனையாளர் விருது உட்பட பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவர் மூலமாகவே அவருடைய பல சாதனைகளை நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய நோக்கத்தின் முக்கியமாக தமிழர்கள் உலகம் பூராகவும் பரவி வாழ்கின்றார்கள். அவர்களுடைய தமிழ் மொழியின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது, நாளை நடக்கும் உலக தமிழராட்சி மாநாடுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது இதை பற்றி அறிந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். தாங்களுடைய சொந்த இடம் எது? என்னுடைய சொந்த இடம் வரணி. இந்த மொழி மீது பற்று எவ்வாறு ஏற்பட்ட? சிறு வயதிலிருந்தே தமிழ் மீது தமிழை வாசிப்பதிலும், எங்களுடைய குடும்பத்தில் எல்லோருமே நான் சின்ன வயசுல பார்க்கும் எல்லாரும் குடும்பத்தில் வாசித்து மத்தியானம் சாப்பிட்ட அப்புறம் எல்லாரும் ஒரு புத்தகத்தோடு இருப்பாங்க. அப்போ எனக்கும் அந்த பழக்கத்தை சின்ன வயசுல இருந்தே தொத்தி கொண்டதால நிறைய வாசிப்பு. அப்போ அதால் தமிழை வாசித்து கொண்டு போய்க்குள்ள எனக்கு தொடர்ந்து அது எழுதுகின்ற ஒரு ஆற்றலும் எனக்கு அதுக்கு வந்தது. அதை விட எனக்கு குறிப்பாக இந்த தமிழை முறையாக என்னுடைய ஒரு ஆசிரியர் சரவணபவன் ஆசிரியர் அவர்களிடம் கற்றதனால் எந்த ஒரு தமிழரும் தமிழை சரியாக எடுத்து செல்ல வேண்டுமா இருந்தால் அவருக்கு தமிழ் இலக்கண அறிவு தேவை. கண்டிப்பாக. அந்த வகையில் என்னுடைய அந்த ஆசிரியர், 2 ஆசிரியர்கள், என்னுடைய ஆரம்ப கல்வியில் திரு ஆறுமுகம், திரு சிதம்பரப்பிள்ளை அவர்களும், என்னுடைய உயர்தர கல்வியிலே திரு சரவணபவன் அவர்களும் அந்த ஒரு தமிழை ஊற்றாக எங்களுக்கு சொன்னார்கள். அதிலிருந்து தமிழை ஊட்டி வளர்த்து தமிழை ஊட்டி இப்போ அது பாடமாக்காமல் தமிழ் என்ற ஒரு உணர்வாக்கி விட்டார்கள். குறிப்பாக இலக்கணம். எந்த ஒரு தமிழனும் இலக்கணம் தெரிந்தால் தமிழன் என்றால் எந்த பாஷை பேசுபவனும் அந்த மொழி இலக்கணம் சரியாக தெரிந்தால் அவன் அந்த மொழியிலே வல்லுநராக வர முடியும் என்பதுதான் எனது கருத்து. அந்த வகையிலே எனக்கு நான் உயர்தர வகுப்புகளில் படிக்கின்ற பொழுது எனக்கு கற்பித்த அந்த ஆசிரியர் இலக்கணத்தை எனக்கு மட்டுமல்ல என் சார்ந்த அத்தனை மாணவர்களுக்கும் இலக்கணத்தை அந்த ஒரு சுவையாக ஊட்டியதன் காரணத்தால் தொடர்ந்து நான் பல்கலைக்கழகம் சென்ற பின்பு தமிழை தொடராவிட்டாலும், அதாவது பல்கலைக்கழக பாடமாக தொடராவிட்டாலும், நான் ஒரு புவியியல் சிறப்பு பட்டதாரி, தொடராவிட்டாலும் தமிழிலே எனக்கு ஆர்வம் வந்து தொடர்ச்சியாக நான் தமிழில் ஒர்க் பண்ணி கவிதை, கட்டுரைகள், எங்கு மேடை இருந்தாலும் அங்கு அந்த மேடையை எனக்கு ஆக்கிக்கொள்கிற ஒரு தன்மை, ஆளுமையாக அது எங்கே மேடையும் தமிழை அங்கே ஏதோ ஒரு வகையில் விவாதமாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், அல்லது கட்டுரையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் நான் அந்த இடத்துல நாடகம் அப்படி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை நான் தமிழை அங்கே எடுத்து. இந்த தமிழர்கள் தமிழ் மொழி என்றால் அதற்கு பல குறியீடுகள் இருக்கின்றது. வாசிப்பு அதிகமாக மேற்கொள்ள வேண்டும். நிலப்பரப்புகள் சார்ந்த இடங்களில் அதிகமாக நூலகங்கள் இருக்கும். யாழ்ப்பாணத்தை சொந்த பொறுத்தையில் ஆசியாவில் அதிசயமான நூலகம் எல்லாம் எங்களுடைய வரலாறு. இந்த வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனை ஆக்கும் என்று சொல்லுவாங்க. நிச்சயமா நீங்கள் அந்த வாசித்த தன்மையினால் இந்த பல அறிவுகளை உலகத்தோடு தொடர்படுத்தி உங்களை மெருகேற்றி வைத்திருக்கிறீர்கள். தற்காலத்தில் இப்போதைய தலைமுறை இளையரிடத்தில் இந்த வாசிப்பு பழக்கம் எவ்வாறு இருக்கின்றது? என்னுடைய பார்வையில் நான் இப்போ இங்கேயும் வாழ்ந்திருக்கின்றேன். புலம்பெயர்ந்து கடந்த 33 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இங்கிலாந்தில். வாசிப்பு குறிப்பாக நான் அங்கேயும் ஆசிரியர் தொழிலை தனியாகவும் செய்து கொண்டு. என்ன பாடம்? தமிழ், கணிதம், புவியியல், இந்த பாடங்களை அங்கு சின்ன வகுப்புகள் முதல் அங்கே வந்து இங்கே இருக்கிற இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்குது தானே இங்கே, அது மாதிரி அங்கேயும் ஒரு சீரியஸான எக்ஸாம் இருக்குது. அப்போ அதுக்கு பிள்ளைகளை கோச்சப் பண்ண, அதாவது பயிற்சி கொடுக்குற ஒரு அதுலேயும் தமிழை சின்ன வகுப்புல இருந்து பட்டப்படிப்பு வரைக்கும் படிப்பிக்கின்ற ஒரு வசதி இருக்கிறதால அதையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதை விட என்னுடைய துறை சார்ந்த புவியியல் கல்வியை அங்கே அந்த நாட்டுக்குரிய பாடத்திட்டத்துடன் இணைந்து செய்து கொண்டிருக்கின்றேன். 2006ஆம் ஆண்டு இந்த லண்டன் தமிழ் கல்வியகம் என்ற ஒரு பாடசாலையை தொடங்கி அதனூடாக நான் எனது பணியை செய்து கொண்டு வருகிறேன். அது என்னுடைய தாகம். தொழில் வேறு தொழில். நான் பல தொழில்கள் அங்கே வெளிநாடுகள் சேர்ந்தவர்கள் இன்ன தொழில் என்று இல்லை, பல தொழில்களிலே செய்து இப்பொழுது ஒரு ஹோட்டல் ஒன்றில் முகாமைத்துவ பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் தமிழ் புலம்பெயர் தேசங்களிலே எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய சவால். தமிழ்ன்றதை விட தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், அது ஒன்னூடாக தமிழ் கல்வியை ஊட்டுவதிலேயே ஒரு பெரிய ஒரு சவால் எங்களுக்கு இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், நாங்கள் கற்ற முறையும்
என்று புலம்பெயர் தேசங்களில் அங்கே இருக்கிற பிள்ளைகள் இளம் சந்ததியினர் அந்தந்த நாடுகள் கற்கின்ற முறையும் கற்பித்தல் முறைகளும் வேறு வேறு. அங்கு குறிப்பாக பிரித்தானியா பொறுத்தவரை மிக இலகுவாக கற்பித்தல் முறைகளும் இலகுவாக கற்கின்ற முறைகளும் இருக்கின்றது. ஆனால் இந்த வாசிப்பு என்ற விஷயம் இன்று வெகுவாக குறைந்து கொண்டு வந்தது. குறிப்பாக நீங்கள் ஒரு மாணவனுக்கு ஒரு செயல்முறையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் கட் அண்ட் பேஸ்ட்லாம் வருவான், வாசிக்க மாட்டான், தலையங்கத்தை வாசிப்பான். பாடசாலை நான் சில பாடசாலை மாணவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றேன். அதில் வாட்சி பார்த்தால் கட் அண்ட் பேஸ்ட் எங்கேயோ எடுப்பான், பந்தியை விட்டுவான், விஷயம் முடிஞ்சு. அப்போ அது வாசிப்பு தன்மை இல்லை. அதனால் என்ன நடக்கின்ற பரீட்சை எண்கள் தான் என்று முக்கியமாக அந்த அவர்களுடைய கோல், அதாவது அந்த டார்கெட், அந்த நோக்கம் எது பெறணும், பரீட்சை புள்ளிகளை பெறுவது தான். அப்போ அந்த வகையில் வாசிப்பு குறைபாடு தான். அதை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்புகள் அந்த நாடுகளில் அந்த வேறு மொழிகளும் கூட அருகித்தான் வருகின்றது. இந்த மீடியாக்கள் வந்ததாலேயும் குறிப்பாக விஷுவல், அதாவது பார்வை மூலமான அறிவியல் சாதனங்கள் கூடாக உலகத்தை இன்று கையில் பார்க்குற ஒரு மனிதனால் இருந்து அது பொறுமையாக இருந்து புத்தகத்தை வாசிப்பதற்கான அந்த பொறுமையோ அல்ல அதை கிரகித்து கொண்டு உள்ளுக்கு எடுக்கின்ற அந்த ஆற்றலோ குறைந்து வருகின்றது. அதை நாங்கள் ஊக்குவித்து கொண்டு வருகின்றோம். ஆனால் அது இன்னும் அதற்கான சரியான முழு பயன் அது பெற்றோரையும் சார்ந்த ஒரு விடயம். நிச்சயமாக ஆரம்ப கல்வி ஆசிரியர்களை விட பெற்றோர்கள் ஆரம்பத்தில் ஏனென்றால் இந்த உலக ஜியோபாலிட்டிக்ஸ் என்பது மாறி வருகின்றது. இன்று பார்த்தீங்கன்னா பல சமூக கட்டமைப்புகள், மத கட்டமைப்புகள் இல்லாத ஒரு விடயத்தை உருவகப்படுத்தி தங்கள் சமூக கட்டமைப்பை பெருமைப்படுத்தும் விதமாக பல வரலாறு திணிப்புகளை உருவாக்கி வருகின்றது. ஆனால் அறிஞர்கள், ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட உலகில் பழமையான மொழி, பழமையான நாகரிகம் சார்ந்த தமிழர்களுடைய வலிமையை பற்றி தமிழர்களுக்கு தெரிவதில்லை. அந்த மொழியின் ஆற்றலை பற்றியும் தெரிவதில்லை. இது ஒரு விதத்தில் ஒரு கவலை தான். கவலை மட்டுமல்ல, இது ஒரு என்னை பொறுத்தவரை நான் சாபக்கேடுன்னு தான் சொல்லுவேன். என்னென்று சொன்னால், இப்போ இங்கிலாந்துலேயும் நான் வாசிக்கிறேன். அங்கே ஒரு தமிழர் இன்னொரு தமிழரோடு சேரும் பொழுது தமிழில் கதைப்பதில்லை. இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது, வீடுகளில் பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் தமிழில் உரையாடுவது குறைவு. அதேவேளை அந்த பெற்றோருக்கு முழுமையாக ஆங்கிலம் கூட தெரிந்திருக்காது. ஆனாலும் அந்த பிள்ளைகளுடன் ஆங்கிலத்தில் அரைகுறையாக கதைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோர் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுகின்றது. அதாவது இவர்கள் ஏன் இப்படி அந்த மொழியை கொள்ளுகிறார்கள் என்று. குறிப்பாக நான் உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இது ப்ராக்டிக்கல், அதாவது எனக்கு நடந்த உண்மையான விடயம். அந்த பிரித்தானியாவில் ஒரு பிள்ளை பிறந்தவுடன் அங்கு ஒரு சுகாதாரமாது அவருடைய தொடர்ச்சியான வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவர் கண்டவருக்கு ஒரு ஆளை ஒதுக்கி வைப்பாங்க அந்த நாட்டில். அப்போ அவர் அந்த பிள்ளையை வளர்க்குறக்கான அந்த பிள்ளைக்கான அல்ல அந்த பிள்ளைய வாழ்க்கை முறையில், அது உடல் ரீதியான வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுமென்ற அட்வைஸை பெற்றாருக்கு சொல்லுவார். அப்போ அப்படி ஒரு 31வது நாள் எனக்கு என்னுடைய மூத்த மகனுக்கு கேட்கும் பொழுது நான் அவரிடம் கேட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த நாட்டில் இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கான அல்லது இந்த பிள்ளையை எப்படி இங்கே வளர்ப்பது. அப்போ அவர் சொன்ன ஒரே மந்திரம், உனது பிள்ளையை உனது மொழி, உனது சாப்பாடு, உனது கலாச்சாரம், உனது பண்பாடு, உனது பழக்கவர்களை வீட்டில் நீ சொல்லிக்கொடு, வெளியிலே எப்படி. அப்பொழுது அந்த அது ஏன்னா அந்த பயத்தில் இந்த கேள்வி கேட்டாண்டா பல நண்பர்கள் இல்லை பிள்ளையை பிறந்த பிள்ளைக்கு அப்போது என்னை பயப்படுத்த வேண்டார்கள். பிள்ளையை நீ கண்டபடி எங்களோட தமிழை சொல்லி கொடுத்துடாத, அது இப்போ பிள்ளைக்கு ஆங்கிலம் பள்ளிக்கு படிக்க மாட்டான். ஆனால் என்னுடைய மகன் எல்லா தரத்திலும் ஆங்கிலத்தில் அதிசிறந்த சித்தியை பெற்றான். அதில் இன்றே அவனை போல் தமிழ் நானே கதைக்க மாட்டேன். பெருமைக்குரிய கிருஷாந்த் முருகையா உங்களை தந்தையாக நினைத்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. ஆனால் இன்று வரை வீட்டில் நான் ஒரு வார்த்தை அவருடன் ஆங்கிலத்தில் கதைப்பதில்லை. அதேவேளை அந்த நாட்டு O-level OCR எக்ஸாமில், தமிழ் எக்ஸாமில் அவர் GCSE திறமையாக பாஸ் பண்ணியிருக்கின்றார் தமிழ் பரீட்சையில். ஆகவே இது பெற்றோர்கள் தான். நான் பெற்றோரை தான் இதில் சொல்வேன். பெற்றோர் மாற வேண்டும், பெற்றோருடைய சிந்தனைகள் மாற வேண்டும், தமிழை எடுத்துச் செல்வது. முதலில் அவர்கள் தமிழை நேசிக்க வேண்டும். அந்த நேசிப்பினூடாக நிறைய வசதிகள் இருக்கிறது. இன்று தமிழை கற்பிப்பதற்கு அல்லது சொல்லிக் கொடுப்பதற்கோ அல்லது தமிழை ஊட்டுவதற்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள், வசதிகள் இருக்கின்றது. ஆனால் அதை ஆங்கிலம் அல்லது மற்ற மொழிகளை பேசுவது தான் நாகரிகம் என்ற அந்த அடிப்படையில் அங்கு செய்வதால் எங்களால் ஒன்றும் அதை அடுத்த பெரிய சேலஞ்ச், எங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கு. இல்லை, இந்த சவால் எல்லாம் கடந்த காலத்தில் பல கேஸ் ஸ்டடிஸ், பல எங்களுக்கு சம்பவங்கள் இருக்கின்றது, வரலாற்று சம்பவங்கள் உதாரணம் இருக்கின்றது. பிற சமூகம் பல அழிந்து தெளிந்து
தெரிந்த சமூகங்கள் இருக்கின்றது. இன்று நம்ம குறிப்பாக உதாரணம் அண்மைய ஒரு யுத்தகலம் கூட ஒரு பாரிய உதாரணமாக சொல்லலாம். இந்த இஸ்ரேல் நாடு 70 லட்சம் மக்களை கொண்ட நாடுதான். உலகம் பூராவும் இஸ்ரேலியர்கள் பறந்து வாழ்கின்றார்கள். அவர்கள் இல்லாத ஒரு மொழியை, அழிந்து போன ஒரு மொழியை திருப்பி புதுப்பிக்கின்றார்கள். ஹீப்ருவை புதுப்பித்தது மாத்திரமில்லாமல் தந்த நாட்டின் வளத்துக்காக, பலத்துக்காக எந்தெந்த நாடுகளில் வாழ்கின்றார்களோ அந்த நாட்டுக்காகவே அவர்கள் உழைக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் தாய்மொழியை கைவிடவில்லை, உருவாக்கின்றார்கள். 70 லட்சம் எத்தனையோ கோடி எதிரிகளை ஒரே நேரத்தில் சமாளிக்கின்றது. இப்பொழுது எங்களுக்கு எல்லாமே இருக்கின்றது. மூத்த மொழி, மூத்த அடையாளம் வெறும் கதைகளிலும் ஃபேஸ்புக் ஷேரிகளிலும் போஸ்ட்லையும் லைக்லையும் தான் செய்கிறோமே தவிர அதை சரியான முறையில் நாங்கள் கடத்தி செல்கின்றோம் இல்லை. செய்ய வேண்டிய கட்டமைப்புக்குரிய அமைப்புகள் கூட அதை ஊக்கப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கின்றது. நன்றாக பாருங்கள், குறிப்பிட்ட ஆர்வமுள்ள நபர்கள் மாத்திரமே தமிழ் மொழியின் பெருமைகளை பற்றி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருப்பார்கள். புதிய தலைமுறை வேறொரு பக்கத்தில் நாடி செல்கின்றார்கள். உண்மை. அதாவது இப்போ நீங்கள் சொல்லிக்கலாம், எனக்கு கூட அதை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போ கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்லி நாங்கள் பெருமை பேசிக்கொண்டிருக்கலே ஒரு பிரயோசனம் இல்லைன்னா, நாங்கள் கால மாற்றத்தையும் சூழல் நிலைமைகளையும் நாங்கள் வாழ்கின்ற வாழ்வியல் தேவைகளையும் பொறுத்து அவற்றுக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழியையோ அல்லது எங்களுடைய வாழ்க்கை முறையோ அதுக்கேற்ற மாதிரி வளர்த்து செல்ல வேண்டும். இங்கு வளர்ப்பதற்கான ஊட்டங்களை கொடுப்பது எங்களுடைய மக்களின். இன்றைக்கு 143 நாடுகளில் நாங்கள் தமிழ் மொழி பேசப்படுகின்றது. அங்கு குடிவாழ்கின்ற மக்கள் அது குறிப்பாக எனக்கு ஒரு வருத்தம் என்னென்று சொன்னால், எல்லோரும் நாங்கள் தமிழுக்காக தாயகம் தமிழ்நாடு என்று சொல்லுகின்றோம். ஆனால் அங்கு தமிழ் அழிந்து வருகின்றது. ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இந்த இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்ந்த பின்புதான் இன்று உலகம் முழுவதும் தமிழ் என்கின்ற ஒரு மொழி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பிரித்தானியா தமிழ் பண்டிகைகள் பிரதமர்களால் ஜனாதிபதிகளால் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது மட்டுமல்ல, இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா லண்டனுக்குள்ள இப்போ எக்கச்சக்கமான இந்து கோயில்கள் வந்திருக்கின்றன. அதை விட பாடசாலைகள் ஏறத்தாழ அக்கிராட்சியம் முழுவதுமாக ஏறத்தாழ 453 தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன. அதை விட ஏறத்தாழ 370 இந்து கோயில்கள் இருக்கின்றன. அப்ப இந்த இவ்வளவும் இலங்கை தமிழர்களால் உருவாக்கப்பட்டவையாகும். அவர்கள் சென்ற பின்பு என்றால் 1985 பின்புதான் பெரும்பாலான இலங்கை தமிழர்கள் பிரித்தானியாவுக்கு அகதிகளாக போனோம். அதற்கு முன் கற்றலுக்காக போனவர்களுடைய தொகைதான் கூட. அவர்கள் எங்களுடைய கலாச்சாரத்தையோ அல்லது பண்பாட்டையோ அல்லது தமிழையோ வளர்ப்பதற்கான அந்த எந்த முயற்சியும் அவங்க எடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு பிரச்சனையும் இருந்தது. நாங்கள் சென்ற பின்பு 85களுக்கு பிறகு பிரித்தானியாவில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், அதாவது அகதிகளாக சென்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. தொழில் ரீதியாக அவர்கள் உழைப்பது, தங்களை வளர்த்துக் கொள்ளலாம் பொருளாதார ரீதியாக. ஆனால் அதுக்கு முன்பு சென்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கவில்லை. 20 மணி நேரம் தான் வேலை செய்யலாம். அதுக்குள்ள நான் வேண்டிய டியூஷன் ஃபீ கட்டினான்னு என்ன செய்தான்னு அவர்களுக்கு அந்த குடும்பத்தை கவனித்து அந்த மொழியையோ அவர்களுக்கு வாழ்க்கையோ ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனால் 85களுக்கு பிறகு அங்கே ஏற்பட்ட சூழல் மாற்றங்கள், சட்ட மாற்றங்கள் எல்லாமே சமூகத்துக்கான வரவேற்புகள், பல்தேசிய மக்களினுடைய வாழ்க்கையில் அக்கறை என்கின்ற பிரித்தானியாவுடைய அந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்ட பின்புதான் வாய்ப்புகள் கூடின. 85களுக்கு பிறகுதான் இந்த வருகை கூடியிருந்தது. அங்கே வந்த வகையில் பார்த்தாலும் இன்று வரை அது சேலஞ்சாக தான் இருக்குது, எங்களுக்கு ஒரு சவாலாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் அங்கே 33 வருடங்களாக நான் ஆரம்பத்தில் இருந்ததை இன்று மிகவும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் எங்கள் இளைய பிள்ளைகள், நம்முடைய அங்கே கல்வி கற்கின்ற பிள்ளைகள் யூனிவர்சிட்டி வரைக்கும் போகிறார்கள். ஆனால் இன்று ஒவ்வொரு யூனிவர்சிட்டி, ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் அவர்கள் கற்கின்றதில் தமிழ் சங்கம் என்று ஒன்று உருவாக்குகிறார்கள். அப்போ அது அங்கே இருக்கிற பெற்றோர்கள் கலாச்சார விழாக்களை அவர்களை உட்படுத்துகிறார்கள். அப்போ அது ஓரளவுக்கு இன்றைக்கு பிரித்தானியா பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இன்னும் ஒரு தசாப்தத்தில் பெரும்பாலும் என்றால் இன்று வாழுகின்ற தமிழர்கள் அங்கே ஏறத்தாழ 5.5 மில்லியனுக்கு அனுமதித்து விட்டோம். ஆனால் இது 2030 எதிர்பார்க்கணும் 1 மில்லியனுக்குள்ள வர வேண்டும் தமிழர்கள், இந்திய இலங்கை எல்லா தமிழர்களும். அந்த வகையில் நாங்கள் அந்த நாட்டினுடைய அழகாக நாங்கள் இப்பொழுது ஏதோ ஒரு கொள்கை ஒரு இடத்தை கட்டமைத்து இறுக்கமாக வைத்துக் கொள்ளும். இப்போ சியோனிச கொள்கை என்பது இஸ்ரேலியர்களை, யூதர்களை இறுக்கமாக கட்டமைத்து வைக்கின்றது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியானிட்டி என்பது அந்த பைபிளின் அடிப்படையாக கொண்ட ஒரு கட்டமைப்பு, குர்ஆனை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய கட்டமைப்பு, எல்லாத்திற்கும் ஒரு கட்டமைப்பு சார்ந்த புத்தகங்கள், ஒரு கருத்தியல் கோட்பாடுகள். இப்போ தேசியம் என்பது கருத்தியல் ஒன்றை இங்கே வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு கட்டமைப்பு ரீதியான கொள்கையில் தமிழ் என்பது ஒரு மொழி சார்ந்த கொள்கையாகத்தான் இருக்கின்றது.
இங்கே அது ஒரு பலவீனத்தின் ஒரு காரணமாக இருக்குமோன்ற ஒரு கேள்வி முதல். ஏன் நான் இதை கேட்கின்றேன் என்றால், இப்பொழுது மதங்களை பரப்புபவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு வந்து அந்த மொழிகளில், இப்போ நான் சர்ச்சுக்கு போனேன், நான் ஃபாதர் தமிழில் தான் பூசை வைக்கிறார். முழுமையான பூசைகள் எனக்கு தெரிகின்றது. இன்று பாரம்பரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழ்களில் கூட ஒரு காலத்தில், சங்க காலங்களில் கூட தமிழில் தான் வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமைகளில் தமிழ் சங்கங்கள் அங்கு கூட்டப்பட்டிருந்தது. தமிழில் உரையாடல் நிகழ்த்தப்பட்டிருந்தது. பல நூல்கள், ஓலைச்சுவடிகள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தது. இன்றைய காலங்களில் முதலில் அந்த வழிபாட்டு முறைகளில் ஏன் அழகான அந்த தமிழ் தேவாரங்கள் தழுவி அந்த தமிழ்கள் எல்லாம் கொண்டு வரப்படவில்லை? அங்கு ஏன் தமிழ் சொல்லப்படுவதில்லை? என்ன வழிபாடு நடக்கின்றது, ஏது நடக்கின்றது, நம்ம என்னை பற்றி பேசுகின்றோம் என்பதை கூட அங்கே ஆரம்பமே ஒரு சின்ன ஒரு முரண்பாடு ஒன்று இருக்கின்றது. நன்றி நன்றி. உங்கள் உண்மையால் இது முக்கியமான பாயிண்ட் நீங்கள் தட்டி விட்டுருக்கிறீங்க. என்னென்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக பரிச்சயமாக பயிற்சி பண்ணும்போது தான் அது பலிக்கும், அது வளரும் அல்லது ஊற்றெடுத்து மாறி வரும். அந்த வகையில் இன்று நாங்கள் எங்களுடைய முதல்ல நாளாந்த நடவடிக்கைகள், வீட்டில் நாளாந்த நடவடிக்கைகள், அதனுடைய கலாச்சார நடவடிக்கைகள், சமூக கட்டமைப்பு நடவடிக்கைகளை நாங்கள் தமிழில் செய்யும் பொழுது தான் அந்த தமிழுக்கு எங்கெல்லாம் விட அங்கே நாங்கள் அதை கொண்டு பூத்த வேண்டும். அதை டெய்லி தினம் பயிற்சி பண்ண வேண்டும். அது இல்லாதது ஒரு குறை. அதை நாங்கள் செய்யாதது. இந்த இப்போ இளம் சந்ததிக்கு இப்போ நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால், இப்போ சமஸ்கிருதத்தில் சொல்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு அதில் ஒரு வெறுப்பு வேறு. ஏன்னா இப்போ இளம் சந்தையில் ஒரு விஷயம் நான் பார்த்துக்கிறேன், விலங்காட்டி அவன் விரும்ப மாட்டான். உண்மைதான். எந்த ஒன்றும் அவனுக்கு விலங்கிலையோ தெளிவாக விரும்ப மாட்டான். ஏன்னா அவன் தனக்கு விரும்பினதான் செய்வான். அந்த வகையில் இப்போ எனக்கும் ஒரு அதில் ஒரு முரண்பாடு இருக்கின்றது. எங்களுடைய இந்து கோயில் தமிழும் சைவமும் ஒன்று. தமிழால் சைவம் வளர்ந்தது, சைவத்தால் தமிழ் வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் கோயில்கள் அனைத்து, ஏன்னா நாங்கள் இப்போ நீங்கள் லண்டனில் இருக்கிற கோயிலை பார்த்தா முழுக்க தமிழர்களால் கட்டி வளர்த்த கோயில்கள். திருப்பதிகங்கள் எல்லாம் பார்த்தால் எவ்வளவு அழகு தமிழ் கொஞ்சம் விளையாடுது. நான் ஒரு கத்தோலிக்கன்னா அதை சேர்ந்து சொல்றேன். பதிகங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். இதில் முருகையா அவர்கள் இன்று வந்திருக்கின்றார். அவரது விழா சிறக்க இறைவனை உங்களை பிரார்த்திக்கிறோம் சொல்லும் போது ஈர்ப்பாக ஆன்ம ரீதியாக கோயிலோடு புல்லரிப்பு தெரியாத ஒரு விடயத்தில் போய் நீங்கள் அங்கு அழகான கட்டடங்கள், கலை நயம் பண்பாட்டு சூழலுடன் கட்டடங்களை உருவாக்கி விட்டீர்கள். ஆனால் அங்கு உணர்வுபூர்வமாக நீங்கள் தொடர்படுத்துவதற்கு இன்னுமே இங்கே அரபு மொழியில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பூஜை வைப்பதில்லை. ஹீப்ரு மொழியிலேயோ சரி, கிரேக்க மொழியிலேயோ சரி, எபிரேய மொழியிலேயோ வந்து கிறிஸ்தவர்கள் இங்கே பூஜை வைப்பதில்லை. புத்தர் ஒடிசா சார்ந்த அந்த பின்புல மொழியை இங்கே பௌத்தமும் செய்வதில்லை. அந்த புள்ளி ஒரு விவாதத்துக்கு ஒரு பாயிண்ட் தான் நான் இந்த இடத்துல கதைக்கிறேன். இது வந்து உண்மையிலே இப்போ நான் கடந்த 25 வருடமாக இதுக்கு போராடி கொண்டிருக்கேன். தமிழில் பூஜை செய்ய வேண்டும் எங்களுடைய ஆலயங்களில். ஏன்னா போகிறது முழுக்க எங்கட பணம், கோயிலை கட்டுறது எங்கட பணம், கோயிலை பராமரிக்கிறது எங்கட பணம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தமிழ் பாடசாலையாவது நீங்கள் வைக்க வேண்டும். அந்த கோயிலில் தினமும் எங்களுடைய திருமுறைகளை பிள்ளைகளுக்கு பாய்ச்சி கொடுக்க வேண்டும் என்ற போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ் கோயில்களை தமிழில் பூஜை செய்ய வேண்டும். ஏன்னா எனக்கு கூட இப்போ குறிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை நடந்து, நான் குறிப்பிட்டு எந்த கோயில் என்று சொல்ல விரும்பவில்லை. அங்கு ஒரு சமஸ்கிருதத்தை சொல்லும்போது ஒரு ஐயர் வந்து சமஸ்கிருதத்தில் பார்த்து ஐ லவ் யூ சொல்கிறார். அவர் உடனடியாக நாடு கடத்தப்பட்டார். அது ஒரு ஒரு வருகத்தக்க விஷயம். ஆனால் இது எங்களுக்கு விளங்காத மொழியில் செய்கிறபடியால் தான் நடந்தது. அப்போ சமஸ்கிருதத்தில் பூஜை தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அது ஏன் எங்களுக்கு, நாங்கள் தமிழர்கள், எங்களுக்குண்டு தமிழில் பூஜை செய்தால் அதில் என்ன குறை இருக்க போகுது? அதுதான் எங்களுக்கு இன்னும் வளமாக இருக்கும். அத்தனை வடிவங்களும் செயல்களும் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் எல்லாம் குவித்து வைத்திருக்கின்றோம். அதை அழகாக சித்திரமாக கொண்டு போறதுக்கு இந்த பூஜைகளை நீங்க செய்தானா அப்ப வார பிள்ளைகளுக்கும், ஒரு குடும்பத்தோடு 5 பிள்ளைகளோடு வருகின்ற குடும்பத்தின் ஒவ்வொரு பெயர்களையும் தமிழில் சொல்லி அதில் இருக்க அருமை பெருமைகளை சொல்லி ஒரு வழிபாடை மேற்கொண்டால் எவர்களும் அதை விட்டு பிரிந்து போக மாட்டாங்க. நீங்கள் இந்த செய்கிற பூஜையை கூட நீங்க அந்த சமஸ்கிருத மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ் அதை விட இனிமையா கிடக்குது. தமிழ்ல இருக்கிற திருமுறைகள், திருமந்திரம் சொல்லி வேலை இல்லை. அதில் இருக்கிறது அதை கிண்டி எடுக்க 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 நீங்கள் தமிழில் ஈர்ப்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் அப்படியே ஒரு இன்பமாக தான் இருக்கும். அது எப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு கடத்துறன்றது இந்த பெரிய சவால் எங்களுக்கு. என்னென்னு சொன்னால் ஆசிரியர் ஒரு பிரச்சனை. அங்கே இப்போ தமிழை கற்பிக்கிற ஆசிரியர் எங்களுக்கு தமிழை அங்கே கொண்டு செல்றதில்ல. நான் கூட தமிழ் பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். அதை விட தமிழ் பரீட்சைகளை நடத்துகிறேன். அங்கே நான் ஒரு பிரித்தானிய தமிழ் பரீட்சை சபையினுடைய பிரதம பரீட்சைகள் ஒருவராக இருக்கின்றேன். அந்த வகையில் எங்களுக்கு பாடசாலைகளுக்கு பரீட்சை நடத்தது. அதை நிறுத்தி அந்த பாடத்திட்டத்தை எங்களுக்கு பிரித்தானிய அரசு ஓசிஆர், அதாவது அந்த ஓசிஆர் எக்ஸாம் போட்டு எங்களுக்கு எழுதி தந்திருக்கு தமிழுக்கு.
டிகிரி லெவல் வரைக்கும். அப்போ அதுக்குரிய புத்தகங்கள் எழுதுவது, அதுக்கு என்ன கண்டென்ட்ஸ், என்ன உள்ளடக்கத்தை போடுவதுன்றதில் பெரிய சிக்கல் இருந்தது எங்களுக்கு. ஆரம்பத்தில் நாங்கள் இலங்கையில் இருக்கிற புத்தகங்களை, இந்தியாவில் இருக்கிற புத்தகங்களை கொண்டு வந்து அங்கே படிப்பிக்க தொடங்கினோம். அது தொடங்கினால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இப்போ கிள்ளிவளவன், அதியமான் இரும்புரை, இதிலெல்லாம் அவைய கண்டென்ட்ஸாக இருந்தது. அப்போ அது ஒரு இங்கிலாந்தில் வாழ்கிற பிள்ளைக்கோ, அல்லது ஒரு கனடாவில் வாழ்கிற பிள்ளைக்கோ, அல்லது நோர்வேயில் வாழ்கிற பிள்ளைக்கோ நாங்கள் அதை புகுத்துவதற்கு அந்த ஆசிரியருக்கு தமிழ் அறிவை விட ஆங்கில அறிவு கூட தேவைப்பட்டது. ஆனால் ஆங்கில அறிவுள்ள அதிகமுள்ள ஒருவர் ஒரு நாளும் தமிழ் படிப்பிக்கிற ஒரு வாத்தியாராக வர்றதுக்கு விரும்புகிறேன்னா அவருக்கு வேறு வேலை இருக்கும், அதை விட கூட உழைக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கும். அப்போ அந்த வகையில் ஆசிரியர் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதையும் தாண்டி சில பாடசாலைகள் ஆசிரியருக்கு பயிற்சி கொடுத்து அவரை தங்கட பணத்தில் கொடுத்து அவரை ஆசிரியர் நியமித்து கொஞ்சம் பேரை படித்து கொண்டிருக்கு. அவருக்கு அதை விட பெரிய வாய்ப்பு விரைக்குள்ள அவர் அதை அப்போ அந்த அங்களுக்கு ஒரு கட்டுப்படுத்த முடியும்னா சட்டப்படியாக இப்போ இங்கே இருக்கிற மாதிரி இப்போ ஒரு ட்ரைனிங் கொடுத்தா அந்த ட்ரைனிங் நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இங்கே சைன் பண்ணால் அதுக்கு நீங்கள் காசு கட்டணும். ஆனால் அங்கே எங்களால் சட்ட ரீதியாக அதை அப்படி செய்ய முடியாத காரணத்தால் இந்த தமிழ் பாடசாலைகள் திணறுகின்றன. ஏன்னா காசை கொட்டி ஒரு ஆளை ட்ரெயின் பண்ண உடனே அவர் இன்னொருக்கு போனார் என்று சொன்னால் அதுவே எதற்கெல்லாம் மெயின் காரணம் நாங்கள் இலகுவில் வந்து பற்றி பிடிக்கின்ற ஒரு போக்கு தமிழ் இனத்தில் இருக்கின்றது. தனித்துவமான ஒரு கொள்கையிலிருந்து நழுவி செல்கின்ற போக்கு. மெட்ரோடைய சிஸ்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்றோம். கப்பலில் வந்தவர்கள் 63 மேற்பட்ட நாடுகளை ஆட்சி செய்கின்றார்கள். இலங்கை, இந்தியாவெல்லாம் கப்பல்ல வந்து பிடிச்சாங்க. போனது மட்டும் சுதந்திரம்னு சொல்றார்கள். இன்று பாருங்கள் இந்த நாட்டில் பொருளாதார வீக்கத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. அங்க போனாலும் இங்க WS அப்ரூவல், UC அப்ரூவல் சொல்லி பிரிட்டிஷ் கல்வியை தான் இங்க காசு லட்சக்கணக்கில் பவுன்ஸை கட்டி செய்கின்றார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஆங்கில புலமை உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது கூட IELTS, TOEFL என்ற ஸ்டடிஸை வச்சு நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஆனா தமிழ்னா உங்களுக்கு டிப்ளமா இன் தமிழ் இருக்கா, ஒரு தமிழ் சார்ந்த ஒரு சான்றிதழ் ஏதோ சப்ஜெக்ட்ஸ் கொண்டு வாருங்க பாபம். அவங்க இலகுவாக்க அந்த சின்ன சிறு தீவில் இருந்து கொண்டு உலகம் பூரா அந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு பேசுறதுக்கு மிக பெரிய ஒரு மேற்சபை இருக்கின்றது. இதை நான் சொல்ல காரணம் இது ஒரு பொறியாக இருக்கட்டும் இந்த ஒரு விடயம். இதை நீங்க சொல்ல கொண்டு விளங்குனா நாங்கள் உலகம் முழுக்க பறந்திருக்கிறோம். ஏன் எங்களுக்குள்ள இந்த தமிழுக்கென்று ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு பெரிய விஷயம். அதான் ஒரு பிரச்சனை. நான் கடந்த 30ஆம் தேதி நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் உலக தமிழ் பண்பாட்டு மகாநாடு நடத்தப்பட்டது. அப்பொழுது அங்கே மிக அழகாக நடந்தது. பேராசிரியர்கள் வந்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் அங்கே அந்த பல்கலைக்கழகத்தை பொருள் ஒரு குறைபாடு என்னால் காணப்பட்டது என்று சொன்னால், நாங்கள் படிக்கிற காலத்தில் 80s 84 நான் என்ன பண்ணேன். அந்த காலங்களில் வந்து பொதுவாக 100% தமிழ் மாணவர்கள், எந்த ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரையும் எந்த பீடங்களை பொறுத்தாலும் தமிழ் மாணவர்கள். ஆனால் இன்று விஞ்ஞான பீடத்தில் ஏறத்தாழ 70% மக்கள் சிங்கள மாணவர்கள். ஆனால் அதற்கு எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளோ தமிழ் ஆர்வலர்கள் என்று சொல்லுகின்ற கருத்து அவங்க வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அது உண்மை அல்ல. உண்மையான விட நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தா நான் அதுக்கான ஒரு ஆய்வு செய்த பொழுது தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழக தகுதி பெற்று விஞ்ஞான படத்துக்கு போகக்கூடிய பகுதிகள் உயிர் விஞ்ஞானத்துக்கு போகக்கூடிய தமிழ் மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்வதில்லை. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நேரடியாக கொழும்புக்கு வருகிறார்கள். இங்கே இருக்கிற தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒரு வருஷம் காசு கட்டி 24 லட்சம் கட்டுகிறார்கள். ஒரு வருஷத்தை முடிக்கிறார்கள், அடுத்த வருஷம் வெளிநாட்டுக்கு போகிறார்கள். அதை விட இன்னும் கீழான ஒரு பெரிய பாதகம் என்று தொடங்கி இருக்கின்றது ஓலைவலுடன் காப்பத்த சாதனத்துடன் ஒரு விஷயத்தை படிச்சு போட்டு இங்கே வந்து பண்ணிட்டு அப்படியே வந்து அங்க கொலிச்சிகள் என்று சொல்லி அதுல 2 வருஷம் படிச்சு போட்டு பிறகு அங்க டிகிரியை முடிக்கிறாங்க. அப்ப அதுக்கு காசு இது கூட தமிழ். அப்ப இது யார் பெற்றோர் இதில் கவனம் செலுத்துகிறார்? அவற்றை பிள்ளை போயிட்டார், இவற்றை பிள்ளை போயிட்டார், அவன் வெளிநாட்டில் போயிட்டான் படிக்கிறதுக்கு, இவன் பிள்ளை. ஆனால் உங்களுக்கு தெரியாது அங்கே வந்து இந்த பிள்ளைகள் படிக்க வந்து படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உண்மைதான். உண்மையிலே அவள் ஏன் வந்து ஆனால் திரும்பி வரையிலாது பொறியிலாம்பட்ட எலி மாதிரி அந்த பிள்ளை இங்கே இவ்வளோ வசதியாக வாழ்ந்த பிள்ளைகள் இவ்வளோ காசு செலவழித்து ஏறத்தாழ என்ற கணக்கு கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி ரூபாயை செலவழித்து அங்கே வர்றாங்க. அதன் வட்டி கூட அவங்களால உழைக்க இயலாது. அந்த அந்த ஏன்னா 20 மணித்தியாலம் தான் வேலை செய்யலாம் ஒரு வாரத்துக்கு. அவனுக்கான வாழ்க்கைக்கு அங்கே சாதாரண ரெண்டு கொடுத்தா அது வீட்டு வாடகை, நாள் அந்த செலவு, போக்குவரத்து, மருத்துவ, உடுப்புன்னு சொன்னால் அந்த காசு காணும். இன்றும் பல பிள்ளைகள் நிறைய இன்று பல பிள்ளைகள் இங்கிருந்து காசு எடுத்து செலவழிக்கிறார் தங்களுடைய. உண்மைதான். ஏனென்றால் இந்த இடத்தில் நாங்கள் வெறுமனே ஒரு இன்டர்வியூ, அது நேர்காணலுக்கான உரையாடல் மாத்திரம் இல்லாமல் இந்த கட்டமைப்பின் அவசியத்தை பற்றி கண்டிப்பாக இனியாவது கடத்த வேண்டும். ஏனென்றால் இங்கே ஒரு மகாவம்சம் என்ற ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு இந்த தேசம் இவ்வளவு தூரம் வலுப்பெற்றிருக்கின்றது. நீங்க தேரவாத மகாநாம பீடங்கள் வந்து அந்த பௌத்த மதத்தையும் சிங்கள பௌத்த கட்டமைப்புகளையும் மிக பெருமையாக பேசிக்கொள்கின்றார்கள். வத்திக்கானை மையப்படுத்திய கத்தோலிக்க சமூகம் இன்று உலகம் பூரா முதன்மையான மதமாக அவர்கள் இருக்கின்றார்கள். மக்கா மதீனாவை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய மதம் உலகம் பூரா. தர்மசலாவை மையப்படுத்திய கட்டமைப்புகள்
உலகம் பூராகவும் பொருளாதாரத்திலையும் அறிவிலையும் பலமாக இருந்தாலும் கட்டமைப்பு பலவீனம். அதுதான் ஒரே வசனம், கரையான் கட்டின புற்றுக்குள் பாம்பு குடியேறிய கதைகள் தான் உலகம் பூராவும் இருக்கின்றது. எங்களுடைய பண்பாட்டு கட்டிடங்கள் கூட இன்று எங்களுக்கு சொந்தமில்லை. அதை ஆவணப்படுத்துகின்ற பணிகளை கூட கட்டமைப்பு ரீதியா இருக்கிற நாடுகள், மிஞ்சி போனால் நாங்கள் தாய் தமிழகத்தை சொல்லலாம், அவர்கள் கூட அதை செய்வதில்லை வெளிநாடுகளில். இல்லை, உள்நாட்டில் இப்போ நீங்கள் நான் மெட்ராஸ் சென்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு பெரிய வருத்தம் என்றால் எங்களுக்கு தமிழில் ஆர்வத்தையும் தமிழில் அறிவையும் தந்தது தமிழ்நாடு ஆரம்பத்தில். ஆனால் நீங்கள் கடந்த ஒரு 40 வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக ஒரு பெயர் பலகை கூட ஆங்கிலத்தை தமிழில் எழுதுகிறார்கள். உண்மைதான். இதற்கு முன்பு அந்த பேராசிரியர் கூட நான் கலைத்திருந்தேன். சங்க காலத்தில் நீங்கள் வேர்களாக இருந்தீர்கள், நாங்கள் விழுதுகளாக தமிழை வளர்க்கின்றோம். திரும்பி பார்க்கும்போது சங்க தமிழ் சென்னை தமிழாக மாறிவிட்டது. இன்று அந்த விழுதுகள் நிலத்தில் வேரூன்றி வந்து ஒன்று இருக்க மாதிரி தான் எங்கள் நாங்கள் இலங்கை தமிழன் எங்கெல்லாம் பரவினானோ அங்கெல்லாம் இன்று தமிழும் தமிழ் கலாச்சாரமும் ஓரளவுக்கு வேறு ஊன்றி விட்டது. இது திட்டமிட்ட செயலா அல்லது அதில் ஒரு அக்கறை இல்லாத விடயங்களா? இதில் ஒரு சரி செய்ய வேண்டும். எதிர்கால திட்டங்களை பொருளாக குறிப்பிட்ட ஒரு வட்டங்கள் மாத்திரம் திருப்பி ஒரு விடயத்தை நாங்கள் செய்து கொள்வதனால் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொள்ள மாட்டோம். அடுத்த தலைமுறை என்பதை விட இன்று நாங்கள் கூட நலிந்து செல்கின்ற ஒரு நிலைமை. அடுத்த தலைமுறை இப்போ நாங்கள் நலிவாக, நான் வந்து இப்போ ஃப்ளைட்லாம் போய்க்குள்ள முதல் உனக்கு போடு மாஸ்கை பேருந்து பிள்ளை போடு. அப்போ முதல் நான் உறுதியாக இருக்க வேண்டும், எனக்கு நான் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த தெளிவு இப்போ இருக்கிற பெற்றோரிடம் அவ்வாறான எங்களோட மொழி ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாகவோ கலை கலாச்சாரம் ரீதியாகவோ சமூக ரீதியாக இப்போ நாங்களெல்லாம் ஒன்றும் படித்து எங்களோட சமூகத்தை எங்களுக்கு கோயிலுக்கு போவோம், கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம், எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் அப்படி இருந்தது. அப்போ எல்லாம் தானாக வந்து நாங்களை தேடி போகலை. ஆனால் இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை அந்த பிள்ளைகளுக்கு. அதுவும் குறிப்பாக எங்களுக்கு புலம்பெயர் தேசங்களில் உண்மையாக அதுக்கு சரியா. ஆனால் புலம்பெயர் தேசங்களை விட இங்கே இருக்கிற பிள்ளைகள் அவைகளை விட அந்த விஷயத்திலிருந்து கூட நழுவி டிவியேட் பண்ணி எங்கள் மக்களுக்கும் தெரிவதில்லை. ஒரு இனத்தை அழிப்பதனால் அது இனத்தை கொள்ள தேவையில்லை. அந்த மொழியை அழித்து விட்டால் அந்த இனம் அழிந்து விடும். அதை பற்றி பெற்றோர்கள் மொழி சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை. மற்றது எங்களுக்கு ஒரே அடையாளம் தமிழன். இதை விட்டு எங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லை. நாங்கள் இன்னும் ஒரு அடையாளத்தை நான் கொண்டு செல்லலை. ஆனால் அதுபோல தமிழ் மெல்ல சாகும் என்று சொல்றாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. என்றால் இன்றைக்கு 90 மில்லியன் மக்கள் தமிழ் பேசுகிற மக்கள் 90 மில்லியன் மக்கள் பேசினோம். இருந்தாலும் அது பேச்சு மொழியாக கொஞ்சம் வலுப்பெற்ற பேச்சு மொழியாக இருக்கின்றது குறிப்பிட்ட நாடுகளில். நம்முடைய அது சாகரக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு கொண்டு போகுது. ஆனால் மாற்றம் அடைந்து வீரியம் பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் மாற்றம் அடைய வேண்டும். ஏனென்றால் மாற்றத்தை உள்வாங்காத எந்த ஒரு மொழியும் நின்று நிலைக்க போறது இல்லை. சரியான தலைமைகள், அந்த சமூகம் சார்ந்து இயங்குகின்ற தலைமைகள் கண்டிப்பாக அதை ஒரு நோக்கமாக, இலக்குகளாக, கொள்கைகளாக, கோட்பாடுகளாக கொண்டு செல்ல வேண்டும். இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழுக்கு தலைமைத்துவம் வகிக்கின்ற எந்த ஒரு தலைவர்களும் தமிழை தாங்கி செல்லவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். அவர்கள் தமிழை வாழ வைப்பதற்கோ இல்லை தமிழை புதுப்பித்த இல்லை பூரிப்படைய வைப்பதற்கோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. தமிழால் அவர்கள் வாழ்கிறார்கள், ஆனால் அவர்கள் தமிழை வாழ வைக்கவில்லை, தமிழை தாங்கி. அண்மை காலங்களில் இணையங்களில் உலாவி திரிகின்ற வீடியோக்களை பார்க்கும்போது ஜப்பானியர்கள், சீனர்கள், பல தேசத்தவர்கள், அந்தந்த நாட்டில் இருப்பவர்கள் தமிழின் அருமை பெருமைகளை பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள். அவர்களுக்கு சொல்லுகின்ற இலக்கணங்கள், செய்யுள்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை. குறிப்பா சொல்ல போனா ரஜினிகாந்த் படம் ஜப்பான் அதிக வசூல் அடிக்கும். அவர்கள் கற்றுக்கொண்டு இலக்கணங்கள் தமிழ்களை பற்றி பாருங்கள். தமிழை எவ்வளவு அழகாக பேசுகின்றார்கள் வெள்ளைக்காரர்கள் எல்லாம். ஆங்கில சைனீஸ் ஆட்கள் எல்லாம் தமிழ்ல அங்க பிரிட்டன்ல வராங்க. எங்களுக்கு அதிசயமா இருக்கும். அவங்க தமிழ்ல பாட்டு பாடுறாங்க, ப்ரோக்ராம்கள், அது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்றாங்க தமிழ்ல. அதே மாதிரி ஜப்பானி அங்க வந்து தமிழ்ல தேவாரம் பாடுறாங்க. என்னால நம்ப முடியல. ஆனா எங்கட புள்ளிய இந்த நிகழ்ச்சி வாயிலாக கிட்டத்தட்ட பலருக்கு இது ஒரு உயிர்ப்பா இருக்கும். இந்த மொழியினுடைய மொழியை விட்டா எங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. நான் என்று சொல்றேன், இந்த உலகத்துல என்னுடைய அடையாளம் அந்த மொழி மட்டும்தான். அதை விட்டேன் என்று சொன்னா எனக்கும் என்ற பரம்பரைக்கும் இல்லை. இப்போ குறிப்பாக இன்னும் ஒரு வருத்தம் தக்க விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக திருமணங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் இன்று பிரித்தானியாவிலே கூட இலங்கையிலிருந்து திருமணம் செய்வதை இப்போ அங்கே பிறந்து வளர்கிற பிள்ளைகள் விரும்பவில்லை. காரணம், இங்கிருந்து வந்த அண்மை காலங்களில் கடந்த 10-15 வருடங்களாக வருகின்ற பிள்ளைகளினுடைய திருமணம் முடித்து வருகின்ற பிள்ளைகளுடைய விரும்பாத செய்கள். ஏறத்தாழ 60% ஒரு வருஷத்தில் விவாகரத்துக்கு போகிறார்கள் இங்கே இருந்து வருகிறவர்கள். அடுத்து கன்சிக்வன்ஸ் தொடர்ச்சியாக வர விஷயங்கள் கூட கொஞ்சம்
வருத்தத்துக்குரிய விஷயம் நடக்கும்பொழுது அதை பார்க்கின்ற எங்களுடைய அங்கே இருக்கிற பிறந்து வளர்ந்த எளிய சந்ததி அது இவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு நிலப்பாடு அங்கு பரவலாக வந்துவிட்டது. மாறி வருகின்ற அந்த சமூக சூழல் எல்லோரும் தனித்தனி தீவுகளாக மாறிவிட்டார்கள். அதுதான் எங்களோட பிரச்சனை. உண்மைதான். ஐலண்டா குட்டி குட்டியா என்ன எல்லாருக்கும் தமிழ் சமூகம் மாத்திரமல்ல, உலகம் பூரா ஒரு பொதுவான ஒரு விடயமாக. ஆனா உலகமுடைய கைக்கு வந்துட்டு, உலக கிராமம் வந்துட்டு. ஆனா நாங்கள் பிரிஞ்சு தனித்தனியா நிக்கிறோம். அதான் எங்களுக்கு என்ன ஏனென்றது ஒன்று விளங்க இல்லை. மறுபடி நீங்கள் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நீங்க சொல்ல யூதர்களை பற்றி சொன்னீங்க. யூதர் நாமும் ஒன்றுன்னு நான் சொல்றேன். என்றால் சில அடிப்படை பழக்க வழக்கங்கள், அதாவது பொருளாதார ரீதியான சமூக ரீதியான அடிப்படை பழக்க வழக்கங்கள் எங்களுக்கும் வைக்கும் உண்டுதான். அதிலிருந்து மாற்றம். ஆனால் யூதர்கள் 2000 வருஷத்துக்கு முதல் தொடங்கின இதே நாட்டு 2000 வருஷத்துக்கு பிறகுதான் அதில் அவர்கள் 100ல் நான் நினைக்கின்றேன் 80% அழிந்து விட்டார்கள். ஆனால் மிகுதி 20% தான் அதை உருவாக்கி. ஆனால் எங்களை பொறுத்தவரையில எங்களுக்கு அவ்வளவு காலம் தேவையில்லை. என்னால் எங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அவர்களுக்கு அப்படி வாய்ப்பு இருக்கே இல்லை. எங்களுக்கு வாய்ப்புகள் அவ்வளவு காலம் தேவையில்லை. எண்ணிக்கை சொல்லிவிடுறேன். 70 லட்சம் அங்கே இருக்கு, 8 கோடி அங்கே இருக்கு. அதையாவது நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அவ்வளவு செய்யலாம், எங்களை செய்யலாம், செய்ய முடியும். அப்போ ஆனவடையிலே அந்த அடிப்படையில் தமிழ் கல்வியை நாங்கள் தமிழ் பாரம்பரியங்களை தமிழ் கலாச்சாரங்களை நிச்சயமாக புலம்பெயர் தேசங்களில் பெற்றோரும் ஒரு சமூக ரீதியான ஒருங்கிணைத்த கட்டமைப்பிலாடி நீங்கள் இப்போ நாங்கள் சில அங்கே இருந்து வெளிநாடுகள்லேருந்து இங்கே தனித்தனியாக உதவி செய்கிறோம். ஆக்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்கிறோம். அதே நேரத்தில் சமூக நிலையங்களுக்கு தனிப்பட்ட ஆக்களுக்கு கஷ்டப்பட்ட ஆக்கள் அப்படி பல பேர் பல வாரியாக உதவி செய்த போதும் கூட அது ஒரு ஒருங்கிணைப்பாக வந்து திட்டமிட்டப்பட்டு அதுக்கான வேல்யூஸ் இவால்வேட் பண்ணப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டு திரும்ப அது என்ன நடந்ததுன்னு சொல்லி திரும்ப அதில் உள்ள புள்ளிகளை கணிச்சு அதுக்கு இன்னும் செய்து கொண்டு வந்தால் அது ஒரு உறுதியானதாக வருது. உங்களிடம் ஒரு வேண்டுகோள் நிகழ்ச்சி சார்பாக ஒரு பிரசன்ட் கற்புலனாகாத அந்த கருத்தியல் கோட்பாடுகளை ஒரு புத்தக வடிவில் ஆக்கப்பூர்வமாக கொண்டு வந்தால் 100 வருடம் கடந்தும் அந்த இனத்தினுடைய விழுதுகள் பெரும் வேர்களாக இருக்கும். அதை எங்களை போன்ற தமிழ் ஆர்வலர்கள் கொண்டு வர வேண்டும். என்னால் முடிந்தவரை நான் இப்போ சில செய்து கொண்டிருக்கேன். நிறைய ஆய்வுகள் செய்திருக்கிறேன். அதை இன்னும் நான் எழுத்துல கொண்டு அந்த பதிவிட்டு கொண்டு வரேன். பொருளியல் சார்ந்து என்ன செய்ய வேண்டும், பொருளாதாரம் சார்ந்து என்ன வேண்டும், பொருண்மைய மேம்பாடுகள் சார்ந்து என்ன செய்ய வேண்டும், கலை கலாச்சாரங்கள். ஒரு எங்களுக்கென்று ஒரு பைபிள் இல்லை. எங்க சமூகத்து கட்டமைப்புக்கு ஒரு பைபிள் இது வரைக்கும் இல்லை. அதனாலதான் எங்களுக்கு விலை குழப்பம். கான்ஸ்டிடியூஷன் இருக்குமா இருந்தா, ஜாப் இருக்குமா இருந்தா, எங்களை இனத்தின் மொழிக்கும் எங்களை ஒரு காலத்தில் இருந்ததுகள் எல்லாம் அடைத்து செல்லப்பட்டு அது வந்து பராமரிக்கப்படாமலும் பாதுகாக்கப்படாமலும் பல்வேறு தாக்கங்களாலும் இல்லாம போயிட்டு. எனவே இன்றைய நிகழ்ச்சி திரு சங்கரப்பிள்ளை முருகையா அவர்கள் முன்னாள் விரிவுரையாளர், பல்வேறு வழிகளில் தமிழுக்கு தொண்டாற்றி கொண்டிருப்பவர், இலங்கையில் பிறந்து யூகேயில் வசித்து அங்கும் தமிழ் மொழியினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அடுத்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கும் பரப்பி கொண்டிருக்கும் ஒரு நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய இன்றைய வருகை சிறப்பானது. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. அதவண்டிக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு மொழி சார்ந்த பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம்.